ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன, இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னி ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது. இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது? விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு நன்றாகவே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்தில் இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டது. ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்தும் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதமெல்லாம் ஏன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தா, இந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சனியின் பார்வையில் வந்து அமர்ந்திருந்தார். அப்போது இந்த செவ்வாய் சனி பார்வையே விபத்து அப்படின்னும் ஆக்சிடெண்ட் அப்படின்னும் இதனால் நிறைய டேமேஜ் அப்படின்னும் தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அப்போ இது இங்கே செவ்வாய் சனி பார்வையாக அமைஞ்சு விட்டது. அது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்த்ததனால் இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிறைய இவங்களுக்கு குழப்பம். இந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாமா, இந்த வரனை கொடுக்கலாமா, அந்த வரனை கொடுக்கலாமா, எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இவர்கள் சிக்கி கொண்டார்கள். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டது. இந்த செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் கன்னி ராசியில் இருந்து, அதாவது 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு வருகிறது. அப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, 12ஆம் வீடுங்கிறது செவ்வாய்க்கு தோஷம் இல்லையான்னு கேட்பாங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்தாலும் குருவின் பார்வையை பெறுகிறது. இதைத்தான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. மங்களமான விஷயங்களை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. மேலும் தனஸ்தானாதிபதி குரு, தனகாரகன் குரு உங்கள் ராசி அதிபதி செவ்வாயவே பார்க்குது. தனம்னா வருமானம், காசு. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இருக்கிறது. இது ஒரு ஃபஸ்ட்டு ஹைலைட். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை திக்பலம் அப்படின்னு தான் நான் சொல்லலை, சாஸ்திரங்களில் சொல்கிறார்கள். திக்பலம் அப்படின்னா என்னன்னா, மேலும் மேலும் தொழில் ஜீவனம் பலம் பெறுகிறது. இந்த சூரியன் அப்படிங்கிறவர் பிறகு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ லாபம் அப்படிங்கிறது தொழில் மூலமாக ஏற்படும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். லாபஸ்தானாதிபதி புதனே லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். திரும்பவும் புதன் அதே இடத்துக்கு வருவதற்கு இன்னும் 1 வருடம் ஆகும். நிகரற்ற லாபத்தை புதன் உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அமருகிறார். அப்போ வெற்றி ஸ்தானாதிபதி சனி இங்கு லாபத்தை பார்க்கிறார். அப்போ லாபம், வெற்றி, ஜீவனம், தொழில் மூன்றுமே உங்களுக்கு பலம் பெறுகிறது. தனகாரகன் தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மிகவும் வக்கரமாக, வேகமாக, ஸ்பீடாக, பரபரப்பாக இயங்க போகிறார்.
அப்போ உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து அவங்களுடைய கல்வி, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உயர்நிலை, வெளிநாட்டு படிப்பு, குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அபிவிருத்தி போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இப்பொழுது படிப்படியாக செய்து முடித்து விடுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் இவர்களுக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், அப்போது லைஃப் பார்ட்னருக்கு தொழில் அமையும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். இப்போ சுக்கிரனே விரையாதிபதி, இப்போ விரையாதிபதி கேது சேர்க்கை அப்படிங்கும் பொழுது இந்த கேது என்ன பண்ணும்னா கத்திரிக்கோள், இது சிசர்ஸ். அப்போது அந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போது சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா காதல், காமம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே லைஃப் பார்ட்னர், சார் இப்பொழுது தானே சார் எங்களுக்கு லவ் மேரேஜ் எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த காலகட்டம் ஒரு மாதத்துக்கு இந்த மாதாந்திர கிரகம் சுக்கிரன் கேதுவை கடந்து போகும் வரை இப்போ லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவார், ஆன்மீகம் பேசுவார். இல்லறத்தில் கொஞ்சம் அந்த நாட்டம், தாம்பத்தியத்தில் அந்த நாட்டம்ங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். சார் எப்பொழுதுமே இங்கே அப்படித்தான் சார் போயிட்டுருக்கு, வெறும் காற்று மட்டும்தான் சார் வருது, நல்லா தூங்கிட்டு தான் சார் இருக்கிறாரு, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் பிறகு ஒரு மாதத்தில் வெளியே வந்து விடுவார். உங்களுடைய யதார்த்த வாழ்க்கை தொடங்கிவிடும். மேலும் இவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஹைலைட்டான விஷயம்னு ஒன்று இருக்குது. என்னன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு ஒரு பக்கம் குருவின் பார்வை, ஒரு பக்கம் சுக்கிரனின் பார்வை. அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது வீடு, சுகஸ்தானம், உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸரி. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு குருவின் பார்வைங்கிறது அந்த குருவுடைய ஒளி தத்துவத்தை, ஒளி கிரகத்தை ராகு வாங்கிக்கிறாரு. இந்த பக்கம் சுக்கிரனும் ஒளி கிரகமாக வருது. சுக்கிரனுடைய ஒளி கிரகத்தை, ஒளி தத்துவத்தை ராகு வாங்கிக்கிட்டு அவர் மின்ன ஆரம்பித்து விடுவார். 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய உங்களுடைய வீட்டில் நிதியை கொடுப்பதற்கு சுக்கிரனும் குருவும் தயாராக இருக்கிறார்கள். சுக்கிரன் வெள்ளியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். குரு அப்படிங்கிறவர் தங்கத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வீட்டில் இப்போ நான் சொன்ன அந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஐட்டமாவது நீங்கள் வாங்குவீர்கள். அதற்குண்டான அமைப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனாதி வருவது என்பது நிகரற்ற லாபத்தை கொடுக்கும். சார் எல்லாமே விருச்சிக ராசிக்கு ப்ளஸ் தானே சார் சொல்கிறீங்க, யோசிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருக்கு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற குரு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது புத்திசாலித்தனமாக நாம் எதையும் இழக்காமல் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சனி சூரியன் பார்வை இவர்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தில் விழுகிறது. அதனால் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் ஆஃபர்ஸு, டெண்டர்ஸு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்து கொண்டிருப்பார். அதனால் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க கூட இந்த விருச்சிக ராசியில் நிறையா பேரை பார்க்கலாம். ஏதாவது உங்களை சுற்றி ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு சின்ன சரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு புது நபர்களை பார்க்கும் பொழுதோ இல்லை புது வாடிக்கையாளர்களை பார்க்கும் பொழுதோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவார்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பக்குவமாக பார்த்துக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் பண்ணி ரொம்பவும் ஸ்பீடாக செயல்படாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வரக்கூடிய நபர் நல்ல நபரா, அவர் மூலம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொண்டால் அதுவே போதும். செப்டம்பர் மாதத்தை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்க. நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.